கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு 17:15. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை ஏற்படுத்தின நோக்கம் கர்த்தரை துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த. நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் சொல்றார். ஆகவே இங்க பாருங்க, இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது 10 குஷ்டரோகிகள் இடத்துல வந்தாங்க. 10 பேருமே சுகமாயிட்டாங்க. பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது குஷ்டரோகிகள் ஆலயத்துக்கு புறம்பாக இருக்கணும். இப்போ புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட நிலையில் இருக்க வேண்டிய குஷ்டரோகிகளை கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது 9 பேர் போயிட்டாங்க, சுகத்தை பெற்றுக்கின்னு போயிட்டாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணான்? மிகைப்படுத்த ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாருன்னா, அவன் சமாரியனா இருந்தான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட, உலகத்தின் காரியங்களில், சபைகளில் கூட நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இடத்துல வராங்க, வேலை வேணும், திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சுகப்பிரசவம் வரணும், கடன் பாரங்கள் நீங்கணும், பல காரியங்களை சொல்லி ஆண்டு சமூகத்தில் வந்து நன்மை பெற்றுக்கிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க? 9 குஷ்டரோகி போல போயிடுறாங்க. கேட்டால் நோ டைம், சபைக்கு வர்றதுக்கு நோ டைம், ஆண்டவருக்கு தேர்றதுக்கு நோ டைம். பாருங்க, இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தில் அறிந்து கொள்கிற காரியம், வசனத்தில் அறிந்து கொள்கிற ஆவிக்குரிய காரியம், நாம் கூட ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதான் தெசலோனிக்கர் சொல்லும்போது எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொல்கிறார். கர்த்தருடைய காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய கையில் இருபுற கருக்குள்ள பட்டை இருக்குன்னு சொல்றார் சங்கீதக்காரர். ஆகவே இந்த 9 குஷ்டரோகிகளை போல அல்ல, ஒரு குஷ்டரோகி இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினானா, மகிமை செலுத்தினான், அதே போல் நாமும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய பாவங்கள் அந்த குஷ்டரோகத்தை விட மோசமாக இருந்தது. அப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நமக்கு மன்னித்து நம்மை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் உயிர் உள்ளவரை ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். இயேசுவின் நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி, எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. நாங்கள் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டதை நினைத்து நாங்கள் எப்பொழுதும் மகிமை செலுத்துகிறவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய் வாழ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க. அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.